விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டின்னு வீட்டுக்கு வராரு. அதை பார்த்துட்டு காவேரி ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. விஜயோட கையை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு வெண்ணிலா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு அப்படியே இருக்காரு. தாத்தா வந்து ஓடி வந்து என்னப்பா இது திடீர்னு வந்து வெள்ளாவை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு. தாத்தா என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க தாத்தா, என்னப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ பாட்டுன்னு கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படின்னு கேட்குறாரு. தாத்தா நான் தான் சொன்னேனே தாத்தா, வந்து வெண்ணிலாவுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா வீட்டில் வச்சு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மறந்துட்டிங்களா தாத்தா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. உடனே காவேரி பார்த்துட்டு அப்படியே வந்து இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து கேட்குறாங்க. உடனே வெண்ணிலா ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து சரி இப்போ நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வெண்ணிலா வந்து எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை வந்து கேட்டுட்டு காவேரி வந்து சரிங்க தாத்தா நான் வேலையை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன தாத்தா காவேரி இப்படி நடந்துக்கிறா, ஒன்றுமே சொல்லாமல் போகிறா அப்படின்னோடனே என்னப்பா சொல்லணும்னு நினைக்கிற, நீ காவேரி கிட்ட சொன்னியா வெண்ணிலாவை கூட்டின்னு வரத, என்ன தாத்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஏன் காவேரி என்னை பற்றி புரிஞ்சுக்க மாட்டாளா, நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அது எப்படிப்பா புரிஞ்சுக்க முடியும், நீ சொல்லவே சொல்லலை, நீ பாட்டுன்னு வந்து கூட்டிகிட்டு வர, எனக்கே ஒரே ஆச்சரியமாக தான் இருக்குது. வெண்ணிலாவை நீ டிஸ்சார்ஜ் பண்ணுறான்னு காவேரி கிட்ட சொன்னியா, இல்லை தாத்தா எனக்கே அங்கே போய் தானே தாத்தா தெரியும், சரிப்பா அங்கே போய் ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே தாத்தா, உங்களுக்கே தெரியும்ல தாத்தா ஹாஸ்பிட்டலில் ஃபோன் டவர் எடுக்க மாட்டேங்குது தாத்தா, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எடுக்கல, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன், எப்படியும் வெண்ணிலா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தானே தாத்தா ஆகணும், சரிப்பா எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும், ஏன்பா நீ காவேரி கிட்ட எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டு முடிவெடுக்கிற, 2 பேர் சேர்ந்து தானேப்பா எல்லாம் முடிவெடுக்க சொல்லியிருக்கேன். தாத்தா இதெல்லாம் என்ன தாத்தா ஒன்றுமே புரியல தாத்தா, எனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் தாத்தா, இதை போய் ஏன் தாத்தா பெரிய விஷயமா காவேரி பண்ணுறா, எனக்கு காவேரி பற்றி தான் தாத்தா இப்போ புரிஞ்சிக்கவே முடியல, இங்கே பாரு விஜய் நீ பண்ணுறது தப்புன்னே உனக்கு தெரியல, நான் என்னப்பா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே விஜய் ஒரே குழப்பமடைகிறாரு ஒன்றும் புரியாமல்.